நண்பர்களே, கண்களை பாதுகாக்கும் 25 உணவுகள் மற்றும் பழக்கங்கள். ஐ ஹெல்த் டிப்ஸ் இன் தமிழ். நம்ம உடம்புல ரொம்ப முக்கியமான உறுப்பு எது தெரியுமா? கண். கண் இல்லாம உலகத்தை பார்க்க முடியாது. நம்ம வாழ்க்கை அழக அனுபவிக்க முடியாது. ஆனா இன்றைக்கு மொபைல், டிவி, லேப்டாப் இதெல்லாம் அதிகமா பயன்படுத்துறதால சின்ன வயசுலயே கண்ணு பிரச்சனை வர ஆரம்பிச்சுடுச்சு. அதனால இன்றைய இந்த வீடியோல கண்களை ஆரோக்கியமா வைட்டு என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், எதை தவிர்க்கணும், எப்போ டாக்டரை பார்க்கணும் இதையெல்லாம் தெளிவா பார்க்கலாம். கண்களுக்கு தேவையான சத்துக்கள். முதல்ல கண்ணுக்கு எந்த சத்துக்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1. கேரட். முதலில் கேரட்டை பற்றி பார்க்கலாம். கேரட்ல பீட்டா கேரட்டின் இருக்கு. இந்த பீட்டா கேரட்டின் தான் நம்ம உடம்புல விட்டமின் ஏவா மாறுது. விட்டமின் ஏ குறைஞ்சா இருட்டுல சரியா தெரியாது. அதனால கேரட் கண்களுக்கு ரொம்ப முக்கியம். கேரட்டை சாலடா சாப்பிடலாம், பொரியலா சாப்பிடலாம், ஜூஸா குடிக்கலாம். தினமும் கொஞ்சம் கேரட் சாப்பிடுற பழக்கம் கண் பார்வையை பாதுகாக்க உதவும். 2. பப்பாளி. பப்பாளி ஒரு எளிதாக ஜீரணிக்கக்கூடிய பழம். இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் ஏ கண் பார்வைக்கு உதவும். விட்டமின் சி கண் நரம்புகளை பாதுகாக்கும். பப்பாளி சாப்பிட்டா உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். கண் சோர்வு குறைய உதவும். ஹெல்தி ஃப்ரூட் மாதிரி தான் எடுத்துக்கணும். 3. மாம்பழம். மாம்பழத்துல விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. அதனால நைட் பிளைண்ட்னஸ் வராம தடுக்கும். கண் உலர்ச்சி குறைக்க உதவும். ஆனா மாம்பழம் ஸ்வீட் ஃப்ரூட், அதனால அளவோட சாப்பிடணும். 4. பூசணிக்காய். பூசணிக்காயில விட்டமின் ஏ, ஃபைபர் இருக்கு. கண் நரம்புகளை பாதுகாக்க உதவும். பூசணிக்காய கூட்டு, பொரியல், சூப் மாதிரி சாப்பிடலாம். தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டா நல்லது. 5. பால். பாலில் விட்டமின் ஏ, புரோட்டீன் இருக்கு. இந்த புரோட்டீன் கண் செல்களை ரிப்பேர் பண்ண உதவும். விட்டமின் ஏ பார்வையை தெளிவா வைக்க உதவும். தினமும் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறது கண் ஆரோக்கியத்துக்கு நல்லது. 6. முட்டை. முட்டை ஒரு கம்ப்ளீட் ஃபுட். இதுல விட்டமின் ஏ, ஜிங்க், புரோட்டீன் இருக்கு. விட்டமின் ஏ பார்வைக்கு உதவும். ஜிங்க் நைட் விஷனுக்கு உதவும். புரோட்டீன் கண் செல்களை பலப்படுத்தும். வாரத்துக்கு 4-5 முட்டை போதுமானது. 7. ஆரஞ்சு. ஆரஞ்சுல விட்டமின் சி அதிகம் இருக்கு. விட்டமின் சி கண் நரம்புகளை பாதுகாக்கும். கண் முதுமை சீக்கிரம் வராம தடுக்கும். ஆரஞ்ச பழமா சாப்பிடலாம், ஜூஸா குடிக்கலாம். 8. நெல்லிக்காய். நெல்லிக்காய் விட்டமின் சிக்கு ரொம்ப ஃபேமஸ். இது கண் நரம்புகளை பலமாக்கும். பார்வை சோர்வை குறைக்க உதவும். நெல்லிக்காய ஜூஸா, ஊறுகாயா, சட்னியா சாப்பிடலாம். 7. கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்துல விட்டமின் சி, ஃபைபர் இருக்கு. கண் செல்களை பாதுகாக்க உதவும். ஜீரணத்துக்கும் நல்லது. ஒரு பழம் சாப்பிடுற பழக்கம் கண்களுக்கு நல்ல சப்போர்ட் தரும். 10. எலுமிச்சை. எலுமிச்சையில விட்டமின் சி அதிகம் இருக்கு. இது கண் நரம்புகளை பாதுகாக்கும். உடம்புக்கு டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்யும். எலுமிச்சை சாறு தண்ணீரில் கலந்து குடிக்கலாம். 11. பாதாம் மற்றும் முந்திரி. பாதாம் முந்திரியில விட்டமின் இ இருக்கு. விட்டமின் இ கண் செல்களை முதுமையிலிருந்து காப்பாற்றும். ட்ரை ஐஸ் குறைக்க உதவும். தினமும் 4-5 பாதாம், 2-3 முந்திரி போதுமானது. 12. மீன். மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இது ட்ரை ஐஸ குறைக்கும். கண் நரம்புகளை பலப்படுத்தும். வாரத்துக்கு 2 தடவை மீன் சாப்பிட்டா கண் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். 13. வால்நட். வால்நட்டில் ஒமேகா 3 இருக்கு. இது ட்ரை ஐஸ குறைக்கும். கண் நரம்புகளை பலப்படுத்தும். தினமும் 2-3 வால்நட் போதும். 14. ஃபிளாக்ஸீட். ஃபிளாக்ஸீடில் ஒமேகா 3 இருக்கு. கண் உலர்ச்சி குறைக்க உதவும். பொடியாக அரைத்து சாதம், சாலட்ல சேர்த்துக்கலாம். 15. சியா சீட். சியா சீடில் ஒமேகா 3, ஃபைபர் இருக்கு. கண் நரம்புகளை பலமாக்கும். தண்ணீரில் ஊற வைத்து குடிக்கலாம். 16. பருப்பு வகைகள். பருப்பில் புரோட்டீன், அயன், ஜிங்க் இருக்கு. புரோட்டீன் கண் செல்களை ரிப்பேர் பண்ண உதவும். அயன் இருந்தா கண் சோர்வு குறையும். தினமும் சாம்பார் கூட்டு சாப்பிடுறது நல்ல பழக்கம். 17. கொண்டைக்கடலை. கொண்டைக்கடலையில ஜிங்க் அதிகம் இருக்கு. ஜிங்க் நைட் விஷனுக்கு உதவும். சுண்டலா, சாலடா சாப்பிடலாம். 18. தயிர். தயிரில் கால்சியம், புரோட்டீன் இருக்கு. கண் நரம்புகளை பலப்படுத்தும். ஜீரணத்துக்கும் நல்லது. 19. தினசரி உணவு பழக்கம். தினமும் ஒரு காய்கறி, ஒரு பழம், போதுமான தண்ணீர் இது கண்களுக்கு அடிப்படை பழக்கம். 20. தண்ணீர்.
தண்ணீர் குறைஞ்சா கண் உலர்ச்சி வரும். தினமும் 2-3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். 21 நிறமுள்ள காய்கறிகள். மஞ்சள், பச்சை, சிவப்பு, ஆரஞ்சு நிற காய்கறிகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் தரும். இது கண் செல்களை பாதுகாக்கும். 22 ஸ்கிரீன் பழக்கம். மொபைல், லேப்டாப் அதிக நேரம் பார்த்தா கண் ஸ்ட்ரெயின் வரும். 20 நிமிடத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரம் 20 வினாடி பார்க்கணும். 23 தூக்கம். தினமும் 7-8 மணி நேரம் தூக்கம் கண் செல்களை ரிப்பேர் பண்ணும். தூக்கம் இல்லனா பார்வை சோர்வு வரும். 24 சன்கிளாஸ். வெயில்ல போனா யூவி ப்ரொடெக்ஷன் உள்ள கண்ணாடி போட்டுக்கணும். இது கண்களை பாதுகாக்கும். வாணிப்பு. எப்போ டாக்டரை பார்க்கணும்? இந்த பிரச்சனை இருந்தா உடனே டாக்டரை பாருங்க. மங்கலான பார்வை, கண் சிவப்பு, கண் வலி, இருட்டுல சரியா தெரியாதது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.